சென்னைன்னு சொல்லும்போது உங்க மனசுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன வருது? இஸ் இட் மெரினா பீச் ஆர் டி நகர் கிரவுட்? ஆனா இங்க சென்னைக்குன்னா அத விட ஒரு பெரிய காரணம் இருக்கு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபௌட் தி பிளேஸ். இட்ஸ் அபௌட் தி பிராண்ட் வி க்ரூ அப் வித். இங்க ஏன் ஒரு இட்லி கடைக்கு கூட ஒரு கல்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுமா? எத பத்தியும் யோசிக்காம அந்த ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு வருவோம். பிகாஸ் வி ட்ரஸ்ட் தெம். சென்னைனா மாடர்ன் சிட்டி, மெட்ராஸ்னா ஒரு எமோஷன். என்னதான் பேர் மாறி இருந்தாலும் அதோட சொல் மாறவே இல்ல. நம்ம அப்பா ஜெனரேஷன் மெட்ராஸ்ன்னு சொல்லும்போது, நம்ம ஜெனரேஷன் சென்னைன்னு சொல்றோம். ஆனா 2 பேருக்குமே ஒரே ஐடென்டிட்டி தான் இருக்கு. ஃபில்டர் காஃபியா இருக்கட்டும், கணக்கு நோட் புக்கா இருக்கட்டும், 2 பேருக்குமே ஒரு ரா மெமரீஸ் இருக்கு. நம்ம கடையில பாக்குற ஒரு சின்ன லோகோல இருந்து பில்போர்ட்ல தெரியக்கூடிய ஒரு போல்டான பிராண்ட் வரைக்கும், திஸ் சிட்டி மேக்ஸ் அ ஐடென்டிட்டி ஃபார் ஆல். லைக் நோ அதர்ஸ். பிராண்ட்னா சென்னையில என்ன இருக்கு பெருசா அப்படின்னு கேட்கவே கூடாது. இங்க ஒரு இட்லி கடையா இருக்கட்டும், ஒரு நியூஸ் பேப்பரா இருக்கட்டும், ஏன் ஒரு கம்மல் கடையா கூட இருக்கட்டும். இது எல்லாத்துக்குமே ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. சென்னை பிராண்ட்னாலே ஒரு பெர்சனாலிட்டி இருக்கும். ஒரு ஸ்டோரி இருக்கும். அண்ட் ஒரு பாசமும் இருக்கும். லோகோனா டிசைன் மட்டும் இல்ல. அது ஒரு மெமரி. பில்போர்ட்னா அது மார்க்கெட்டிங் மட்டும் இல்ல. அது ஒரு டிக்ளரேஷன். அண்ட் தட்ஸ் வை சென்னை பிராண்ட் டோன்ட் ஷவுட், தே ஸ்டே. இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான். நெக்ஸ்ட் எபிசோட்ல we will see how நம்ம brands got evolved, how they become an icon and what's the brand story. இது எல்லாமே தெரிஞ்சுப்போம். அண்ட் இனி நீங்க சென்னை ஸ்ட்ரீட்ல நடக்கும்போது நம்ம பாக்குறது ஒரு கடை இல்ல, ஒரு பிராண்ட் லெகசின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. வெல்கம் டு தி சீரிஸ் ஆஃப் பிராண்ட் ஸ்டோரிஸ் சென்னை எடிஷன். Logos கூட கதை சொல்லுங்க. Welcome to Brand Stories Chennai Edition.